ஹலோ மக்களே வணக்கம். இங்க பேசிட்டு இருக்கிறது கார்த்திக் ராஜா மற்றும் மணிவண்ணன். இன்னைக்கு நாம இந்தியன் 2 உடைய ரிவ்யூ டிஸ்கஷன் சின்னதா ஒண்ணு பார்க்க போறோம். எப்படி இருக்கு கார்த்தி? படம் ஓவராலா எப்படி இருக்கு? அதோட மைய கருத்து என்னதான் சொல்ல வராங்க? நீ சொல்லு பார்க்கலாம். அது மைய கருத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். சும்மா இப்ப இந்த பார்ட் டூன்றத ஓவர் குளோரிஃபை பண்ணி பண்ணி எடுத்தாங்கன்ற கட்டாயத்துல ஏதோ எடுத்திருக்காங்க. ம். ஒர்க் ஆகல. ஒர்க் ஆவல. ஆமா. ஆனா சங்கருடைய இது இந்தியன் 2 விட வந்து கம்பேர் பண்ணும்போது எந்திரன் 2 எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது என்ன? எந்திரன் 2 ஃபார் பெட்டர். ஆனா எந்திரன் 2 வந்து அது சக்ராஸ பத்தி டீல் பண்ணிருக்கு. ஆ. ஆனா அதை சலீம் அலியோட கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக்கிட்டாங்க. ஆ. இதுலயும் அதே மாதிரி கதையோட இப்ப பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவுடைய பிரச்சனை என்ன, வயலேஷன் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. ஆ. வயலேஷன் ரூல்ஸ் வயலேட் பண்ணா அவர் வந்து அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஆ. ஆனா அந்த படத்துல ஆ. எல்லா ரூல்ஸையும் வயலேட் பண்றவர் வந்து தாத்தா தான். ஓஹோ! அவர் வந்து அங்கிருந்து வர்ற பாஸ்போர்ட்டே ஆள்மாறாட்ட பாஸ்போர்ட். இன்னொருத்தர் பாஸ்போர்ட்ல வேஷம் போட்டு வர்றாரு. அங்கேயே அவருடைய இது ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ! அது அவருடைய கேரக்டர் பிளாட் என்ன, நீ ரூல்ஸை வயலேட் என்ன பண்ணக்கூடாது, கரப்ஷன் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு பாஸ்போர்ட்ல யோசிக்கிறீங்க. ஆரம்பிச்சு ம். கடைசி கிளைமாக்ஸ்ல வந்துட்டு ஜட்ஜி கிட்ட ரிமாண்ட் பண்ணும்போது ஆ. பாபி சிம்ஹாவோட உயிரை வந்து மிரட்டி ஆ. கழுத்து மேல கத்திய வச்சு அவர் எஸ்கேப் ஆகுறாரு. அப்புறம் வந்து மக்கள் வந்து எப்படி இந்த கதையோட ஒன்றர முடியும். இப்படி புரிஞ்சுக்கலாம். முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கலாமா? இல்ல என்ன பண்றது? வேற வழி இல்ல. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து கரப்ஷன் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இந்தியன் 2வ அதுதான் வந்து ஒரு மையக்கதை. இப்ப வந்து நடுவுல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 4 பசங்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க. எதனால? ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து போட்டு குடுப்பாங்கன்னு வச்சுக்கோயேன். இவங்களே வந்து போட்டு குடுத்துருவாங்க. அவங்கலாம் ஜெயிலுக்கு போயிருவாங்க. இவங்க வந்து அதனால பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து இவங்கள வந்து ரொம்ப வந்து ஒதுக்கிரும். ரொம்ப வந்து தனிமைப்படுத்திரும். ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. அதனால வந்து அந்த படத்த முழுசா பார்த்த பிறகு எனக்கு என்ன ஒரு மைண்ட்ல நிக்குதுன்னா, அப்போ ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மையோட நம்ம ஏத்துக்கிட்டு இப்படியே தான் டிராவல் பண்ணி ஆகணும். சப்போஸ் இந்த மாரி ஏதாவது நம்ம பண்ணோம்னா, நம்ம ஃபேமிலில இருக்கவங்களயே மாத்தி விட்டாவோ, அந்த மாரி ஏதாவது பண்ணா, கண்டிப்பா வந்து அது நம்ம வாழ்க்கைய வந்து புரட்டி போட்டுரும். அது நம்ம வாழ்க்கையே வந்து சிதைச்சிரும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் படம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த மாரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. இவங்க வந்து ஊழல் லஞ்சத்தலாம் எதிர்த்து பேசுற மாரி தெரியல. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாரியே வந்து போற மாரியே தோணுது. பார்ட் 3ன்னு ஒரு லீடு வச்சாங்க சரி. பார்ட் 3 லீடு வச்சுட்டாங்க. அது சீக்கிரமா விட்டா பரவால்ல. அது எப்ப விட போறாங்கன்னு தெரியல. இனிமேல் தான் ஷூட்டிங்கே பண்ண போறாங்களா? இல்ல எப்படின்னு தெரியல. அதாவது எல்லாருமே கரெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆ, மொத்த மக்களுமே கரெக்டான பின்னாடி ஆ, அதை எதிர்த்து பேசுறவங்கள வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காம தான் போகணும்னு தான் அவங்க சொல்ல நினைச்சது. ஆ, ஆனா அது வந்து அது கரெக்டா வந்து கன்வே பண்ற மாதிரி சீன்ஸ் வைக்கல. ஆ. நீ என்ன இனி எஸ்.ஜே சூர்யாவுக்கும் இவருக்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட் தான் மீதி அந்த இந்தியன் 3 இருக்க போகுது. அதுல இடையில வந்து இவங்க அப்பா வீரசேகரன் ஆமா. அவருடைய பிளாஷ்பேக் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டோம்னா ஆ. ஒரு 3 மணி நேரம் இழுத்துடலாம் கதைய. ஓ! இதெல்லாம் 3 மணி நேரம்லாம் தாங்காதுடா. 2 மணி நேரத்துக்கே நம்மளால முடியல. கொஞ்சம் நான் ஓட்டி விட்டேன். ஓட்டி விட்டு தான் பார்த்தேன். அந்த மாரி தான் இருந்துச்சு. அவரு பாட்டுக்கு வருவாரு. நடுவுல நடுவுல வந்து பெரிய பெரிய பணக்காரங்கலாம் போட்டு தள்ளுவாரு. திடீர்னு வந்து அகத்தியரோட வர்மக்கலை சூத்திரம்லாம் சொல்லுவாரு. சொல்லி இது இப்படிதான், அது அப்படிதான் அப்படின்லாம் வந்து சொல்லி என்னென்னமோ பண்றாய்ங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னா, படம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. சரி என்னதான் வந்து சிலர்லாம் வந்து கதையே இல்லாம கூட படம் பண்றாங்க. ஆனா ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு வச்சு ஓட்டி விட்டுர்றாங்க. ஆனா வந்து ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி வச்சுட்டாங்க. அதுதான் வந்து இப்ப வந்து ஓல்டு சாங்ஸ் ஃபுல்லா படத்துல யூஸ் பண்ற மாதிரி ஆ, பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் மொமெண்ட்டுக்காக யூஸ் பண்ற மாதிரி சங்கர் இந்த படத்துல ம். அவருடைய முந்தைய படங்களுடைய மெட்லி மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஓ! உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெகன் அந்த பைக்ல போகும்போது ம். அந்த குப்பையை பாக்குறது துப்புறது ம். இந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது அப்படியே அன்னியன் படத்துல வரும். சார்லி ம். கேரக்டர் ஒன்று வந்து இருக்கும். ஆ. சார்லி கேரக்டர் விக்ரம் கூட ஒரு சின்ன இது மாதிரி வரும்.
ம். ஏதோ ரோட்ல போகும்போது துப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ம். பைக் ஓட்டும்போது அந்த மாதிரி. ம். அந்த சீன் இப்படி இதுல வந்திருக்கும். ம். ஐ படத்துல வர அந்த பாடி பில்டர்ஸுக்கு கூட வர்ற ஒரு ஃபைட் சீன் மாதிரி இந்த படத்துல இந்தியன் தாத்தா பேக்ஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆ. இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்கு. அந்த மாதிரி அவன் படத்துல அதாவது சங்கர் படத்துல இது வரைக்கும் வந்த அந்த பெஸ்ட் உச்சகட்டமான சீன்ஸை ஃபுல்லா எடுத்து 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 ஆ. அங்கங்க அது ஆடியன்ஸ் கரெக்டா வந்து அது ஈஸ்டர் எக் மாதிரி அதை கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்கன்ற மாதிரி வச்சிருக்காரு. ம். அது ஒரு மாதிரி போரிங்கா தான் இருக்கு. ம். 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 படம் வந்து ஒரு முடிவே இல்லாம என்னமோ ஒரு மாரி இருக்குடா. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு முடிவே இல்ல என்ன படத்துல. படத்துல இந்த பிரதான கதாபாத்திரம் எதை நோக்கி வருது, ஏன் ஓடுது, எது போகுது, ம். எந்த விதமான காரணமே இல்ல. ஐயோ ம். சித்தார்த்து கூப்பிட்டாரு, உடனே ஒரு ம். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி நீ போன்னா அவர் போயிடுவாரா? க கடைசில வந்து சித்தார்த்தே கோ பேக் இந்தியன் அப்படின்னு கோ பேக் இண்டியன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்ட் 3ல வந்து வாங்க இந்தியன் வாங்க. இது என்னடா இது? அப்படிதான் இப்போ இருக்கு. இவங்க வந்து அந்த கிளிம்ஸ் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க பார்த்தது கிடையாது. ஷூட்டிங் முடிச்சுட்டாங்களா? ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்களாமா. ஆனா வந்து இந்த படத்துல தோல்வி காரணமா ம். மேற்கொண்டு பேக்கப் சீன்ஸ் வந்து எடுக்க வேண்டிய மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ! எதனால வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாரி வந்து எடிட் அவன் இன்னும் பண்ணி கொஞ்சம் கிரிப்பிங்கா ஆக்கலாம்னு சொல்லிதான். அது வந்து என்ன கமல் பாக்குற தோற்றத்துல கொஞ்சம் இளமையா இருக்காரு. ஆமா. காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் அதுல ஒண்ணும் புதுசா என்ன வரப்போகுது? சேகரன் என்ன ஒரு சுதந்திர போராட்டம் பண்ணியிருக்க போறாங்க. அதுதான் நடந்திருக்க போகுது. என்னன்னா இங்க இந்தியன் படத்துல வந்து இந்தியன் தாத்தாவுடைய சந்திரோடைய அப்பா பிளாஷ்பேக் வர்ற மாதிரி ஆ. இல்ல தாத்தாவுடைய அப்பா பிளாஷ்பேக் வரப்போகுது. அவ்வளவுதான். ஆ. புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணும் இருக்க முடியாது. ஆ. ஏதான் திரும்பி எடுத்திருப்பாங்க. ஆ. என்ன அந்த பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கனால ஆ. பட்ஜெட் அதிகமா இருக்கறனால இன்னும் கொஞ்சம் கரெக்டா காமிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்கு. ம். அந்த படத்துக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூவும் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு விஷப்பரிச்சை தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றது. ம். ஒரு 10 அவுட் ஆஃப் எவ்வளவு குடுக்கலாம் இதுக்கு? 10 அவுட் ஆஃப் 10க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.